மின்னணு பொருள்கள் ஏற்றுமதியில் 41.23% பங்களிப்புடன் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாகவும் தமிழ்நாடு உள்ளது. திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் ஓசூர் ஆகிய இடங்களில் மொத்தம் 1070 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைடல் பூங்காக்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. மேலும் விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர் மற்றும் காரைக்குடி ஆகிய இடங்களில் டைடல் நியோ மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளன. இவை மட்டுமின்றி நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாகப்பட்டினம், கரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் மொத்தம் 388 கோடி ரூபாய் செலவில் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியை பரவலான முறையில் விரிவுபடுத்துவதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 25,500 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தின் அடிப்படையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை IIT மெட்ராஸ் உடன் இணைந்து சென்னை தரமணி பகுதியில் மேம்பட்ட செமிகண்டக்டர் தொழில்நுட்ப மையம் சென்டர் ஃபார் அட்வான்ஸ்ட் செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் மற்றும் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் சோதனை கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான திறன்மிகு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் போது கப்பல் கட்டும் தொழிலில் ஒரு உலகளாவிய மையமாக தமிழ்நாடு உருவெடுக்கும். சிப்காட் நிறுவனம் பாபு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்துடன் இணைந்து ஒரு சிறப்பு நோக்க நிறுவனம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலம் தூத்துக்குடியில் 5,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய கப்பல் கட்டும் தொகுப்பினை நிறுவி வருகிறது. கூடுதலாக ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஒரு உலகளாவிய முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனம் உள்ளிட்ட முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனங்களுடன் சுமார் 30,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள உறுதியான முதலீட்டு பொறுப்பு உறுதியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4,882 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள். நாட்டிலேயே குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. மொத்தம் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு பெற்ற குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமையப்பட்டுள்ள நமது மாநிலத்தில் கடந்த 5 வருட காலத்தில் வங்கிகள் மூலம் 10.7 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் பயன்பெறும் வகையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 18 புதிய தொழிற்பேட்டைகள் தமிழ்நாடு சிறு தொழில் முன்னேற்ற கழகத்தால் உருவாக்கப்பட்டு உள்ளன. இதன் மூலம் 3,735 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 வகையான கைவினை தொழில்களில் ஈடுபடும் கைவினைஞர்களுக்கு நிதி உதவி, திறன் பயிற்சி மற்றும் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கும் நோக்கில் துவக்கப்பட்ட கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் இதுவரை 405 கோடி ரூபாய் கடன் உதவி மற்றும் 83 கோடி ரூபாய் மானியம் பெற்றுத்தர 23,879 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தங்க நகை பூங்காவின் முதற்கட்ட பணிகள் 81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்களின் சேவைகளுக்கான தொகையினை விரைந்து பெறும் வகையில் தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் தள்ளுபடி முறை TNPLEX எனும் திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 5,171 கோடி ரூபாய் அளவிற்கு 1,461 தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து உள்ளன. புத்தொழில் வளர்ச்சி. புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியில் தமிழ்நாடு வியத்தகு பல சாதனைகளை புரிந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 5 மடங்கு உயர்ந்து 13,000 மிஞ்சி மேலும் உயர்ந்து வருகிறது. அண்மையில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற உலக புத்தொழில் மாநாட்டில் உலகெங்கும் இருந்து 150க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று அம்மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி, விண்வெளி தொழில்நுட்ப நிதி ஆகிய முக்கியமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இணை உருவாக்க நிதியம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஏற்படுத்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 1,943 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
தகவல் தொழில்நுட்பம். தகவல் தொழில்நுட்பத் துறையில் தமிழ்நாடு பரவலான வளர்ச்சி பெறுவதை நமது அரசு உறுதி செய்து வருகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஏற்றுமதியுடன் மாநிலம் முழுவதும் பல லட்சம் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பை வழங்கி வரும் பெரும் துறையாக தகவல் தொழில்நுட்பத்துறை திகழ்கிறது. 250க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இயங்கி வரும் சென்னை இந்தியாவின் முன்னணி மையங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ள நிலையில் கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களும் இந்த வளர்ச்சி வேகத்திற்கு அதிகமாக பங்களித்து வருகின்றன. ஒன்றிய அரசின் மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காக்கள் STPI நிறுவனம் வெளியிடப்பட்ட தகவலின்படி 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 38 மாவட்டங்களில் 32 மாவட்டங்களில் இருந்து தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி பதிவாகியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறை மாநிலமெங்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி பரவலான வளர்ச்சியை பெற்றுள்ளது தெளிவாக வெளிப்படுகிறது. மேலும் மேம்பட்ட ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தாக்க பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களை ஆதரிக்கவும் தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கை நாட்டிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில்தான் வெளியிடப்பட்டுள்ளது.